எனது தலைப்பு இன்றைய ஈகை. செல்வம் அது இன்று யாருடையதோ நாளையது அடுத்தவருடையது. ஆனால் நாம் செய்கின்ற ஈகை என்பது காலத்திற்கும் நிலைத்திருக்கும் ஒன்றாகும். எது இன்றைய ஈகை? 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி ஒரு 15 வயது சிறுவன், அம்மா அப்பா வீட்டில் தூங்கிட்டு தானே இருக்காங்க, அப்பாவோட வண்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டு வரேன் என்று தன் தாயிடம் சொல்லிவிட்டு தன் தந்தையின் இருசக்கர வாகனத்தில் வெளியே செல்கிறான். வெகு நேரமானது. ஆனால் அந்த சிறுவன் இன்னும் வீடு திரும்பவில்லை. என்னாச்சுன்னு பார்த்தா விபத்து என்று சொல்கிறார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு போனால் மூளை சாவு என்றார்கள். இடிந்து போனார்கள் அந்த சிறுவனின் பெற்றோர்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. 3 நாட்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள். இருந்தாலும் எந்த ஒரு பலனும் இல்லை. மருத்துவ தம்பதிகளாக இருந்த அந்த சிறுவனின் பெற்றோர்கள் இனி நம் பிள்ளை பிழைக்க மாட்டான் என்பதை அறிந்து அந்த சிறுவனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தார்கள். அந்த சிறுவனின் பெயர் ஹிதேந்திரன். செப்டம்பர் 23ஆம் தேதி அந்த சிறுவனின் இதயம் ஒரு 9 வயது சிறுமிக்கு பொருத்தப்பட்டது. அந்த சிறுமி மறுவாழ்வு பெறுகிறார். இந்த செப்டம்பர் 23ஆம் தேதி தமிழகத்தில் உடல் உறுப்பு தானம் விழிப்புணர்வு நாளாக அறிவிக்கப்படுகிறது. பிறக்கும் போதே மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு எதையும் கொண்டு வரவில்லை. இறைவன் கொடுத்த இந்த ஆரோக்கியமான உடலை தவிர இருக்கும் பொழுது இரத்த தானம், இறந்த பின்பு உறுப்பு தானம், கண்மூடி விட்டவரின் கண்மூடா விழித்திரையும், செத்தும் சாகாமல் துடிக்கும் இதயமும், சீராக இயங்கும் கல்லீரலும் நுரையீரலும், மருத்துவ உலகின் மகத்துவம் மரணத்தையே மாற்றிவிட்டனவே. ஈகை செய்ய வேண்டும் என்கின்ற மனம் இருந்தால் இந்த நவீன காலகட்டத்தில் அதற்கு பல வழிகள் உள்ளன. ஐயமிட்டு உண் என்னும் மரக்கட்டளை தினமும் நாம் சமைக்கும் உணவில் ஒரு பகுதியை அவர்கள் வைத்திருக்கும் அந்த குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட்டால் அதில் தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர்களின் பற்றாக்குறையால் தன் தாயை இழந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பல ஆக்சிஜன் சிலிண்டர்களை இலவசமாக கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றினார். பெங்கல் புயலாகட்டும், இன்னும் பல இயற்கை பேரிடர்களாகட்டும், அவற்றை மனிதர்களாகிய நாம் ஈகை என்கின்ற மனிதத்தால் வென்று கொண்டிருக்கிறோம். நம்மை படைத்த இறைவனுக்கு பணிந்து வாழ்வோம், அவன் படைத்த சக மனிதர்களுக்கு ஈந்து வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.